இந்த தம்ப்நெயில்ல 1.2 crore per annum அப்படின்னு போட்டிருக்கீங்களே, இது ஜஸ்ட் ஒரு கிளிக் பைட் தானே? இதெல்லாம் உண்மையாவே சம்பாதிக்க முடியுமா கோச்? இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. இதெல்லாம் உண்மையா பொய்யா? இந்த ஏஐடி ஃபீல்டில் நிஜமாவே ப்ரொஃபஷனல்ஸ்லாம் இவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்களா? ஏஐ இன்ஜினியரிங், டேட்டா சயின்ஸ், எம்எல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி நிறைய சொல்கிறாங்களே, இது எல்லாமே ஒன்றுதானா? இல்லை இந்த ஏஐ இன்ஜினியரிங் தான் இருக்கிறதுலேயே பெரிய கெரியரா? டேட்டா சயின்ஸ் படிக்காமலே ஒரு ஏஐ இன்ஜினியர் ஆகிட முடியுமா? எப்படிப்பட்ட ஒரு ஏஐ இன்ஜினியரை இந்த மார்க்கெட்டும் டெக் கம்பெனிஸும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க? ஒரு ஏஐ இன்ஜினியர் ஆகிறதுக்கு என்னென்ன ஸ்கில் செட்ஸ்லாம் வேணும்? இந்த கெரியரில் எவ்வளோ ஸ்கோப் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு? ஏஐ இன்னும் டெவலப் ஆனால் இந்த ஜாப் ரோல்ஸ்லாம் இருக்குமா இல்லை அழிஞ்சிருமா? இந்த மாதிரி உங்க மைண்ட்ல 1008 கொஸ்டின்ஸ் அண்ட் கன்ஃபியூஷன்ஸ் தான் இருக்கு, ஒரு ப்ராப்பர் கிளாரிட்டி இல்லை. பட் வரி நாட், நீங்க இன்னைக்கு இந்த வீடியோல ஏஐஐடி கெரியர் பாத் பத்தி உங்களுக்கு இந்த ஃபீல்டு சுத்தி இருக்கக்கூடிய எல்லா இந்த மாதிரியான காமன் கொஸ்டின்ஸ்க்கும் ப்ராப்பர் ஆன்சர்ஸ் தான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். தி அன்சீன் சைட் ஆஃப் திஸ் டேட்டா அண்ட் ஏஐஐடி கெரியர் பாத், இதை பத்தி தான் டீடைல்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த வீடியோல நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க போறோம். கத்துக்க ரெடியா? தென் வாங்க செஷனுக்குள்ள போலாம். This is your AI coach, John. $1.2 crore per annum, இது வந்து கிளிக் பைட்டா இல்ல ரியாலிட்டியா? ஏஐ ப்ரொஃபஷனல்ஸ் உண்மையாவே இவ்வளவு ஏர்ன் பண்ண முடியுமா இப்படின்னு இருக்கக்கூடிய உங்களுடைய salary and authenticity ரிலேட்டட் கொஷின்ஸ்க்கும், are AI engineering, data science and ML engineering same? Can I become an AI engineer without studying data science? What kind of AI engineer does the market want? What skills do I need to learn? இந்த மாதிரி உங்களுக்கு இந்த AI சுத்தி இருக்கக்கூடிய கெரியர் ரிலேட்டட் கொஷின்ஸ்க்கும், does this career have a future scope அப்படின்னு இருக்கக்கூடிய உங்களுடைய இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரிலேட்டட் டு திஸ் ஏஐ ரிலேட்டட் இந்த மாதிரி எல்லா கொஷின்ஸ்க்குனான கிளாரிட்டி தான் நீங்கள் நெக்ஸ்ட் 30 minutes ஸ்பெண்ட் பண்ணி பார்க்க போறீங்க. ஸோ இந்த டாபிக் ரொம்பவே சென்சிட்டிவாக இருக்கிறதுனால ஜஸ்ட் வாட் இஸ் வாட் அப்படின்ற மாதிரி ஒரு நாலேஜ் கொடுக்காம டீப்பாக பல ரிப்போர்ட்ஸ் உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நான் வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால திஸ் செஷன் இஸ் கோயிங் டு பி லாங். அதனால யாரெல்லாம் ரொம்ப ரொம்ப சீரியஸாக இருக்கிறீங்களோ, இந்த ஏஐ பற்றி உண்மையாகவே உள்ள வந்து ஒரு கெரியரை ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஏஐ இன்ஜினியர் ஆகணும், நாளைக்கு ஒரு ஏஐ ஆண்டர்பிரனர் ஆகணும் அப்படின்ற அந்த மாதிரி ஒரு லாங் டேர்ம் விஷன் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த செஷன் நான் வந்து டெடிகேட் பண்றேன். ஸோ அந்த மைண்ட் செட்டோட இந்த செஷனுடைய அஜெண்டா என்ன அப்படின்றதுக்குள்ள நம்ம எடுத்துட்டு போறேன். வாங்க போலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்டா என்னுடைய ஜேர்னியை 7 minutes எடுத்து உங்களுக்கு பேச போறேன். நிறைய இடத்துல நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், பட் இருந்தாலும் இதில் கொஞ்சம் டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைஸும் உங்களுக்கு கொஞ்சம் டீப்பாக நான் வந்து ஷேர் பண்ண போறேன். செகண்ட் பாயிண்ட், இது ஷேர் பண்ணதுக்கு அப்புறமா இந்த 1.2 crore per annumன்றது ரியலா இல்லையா அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட்குள்ள எடுத்துட்டு போக போறேன். அதுக்கப்புறமா ஆக்சுவலாக எனக்கு ஏஐ இன்ஜினியர் யாரு? ஏன்னா லிங்க்டின்ல யாரு கேட்டாலும் எனக்கு ஏஐ எக்ஸ்பர்ட்ஸ் தான், பட் உண்மையாவே ஏஐ இன்ஜினியர்ஸ் யார் அப்படின்றத ஸ்கில் செட்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அப்படிப்படக்கூடிய ஸ்கில் செட்ஸ் என்ன, மார்க்கெட்ல என்னென்ன மித்ஸ்ல போய்கிட்டு இருக்க ரியாலிட்டிஸ் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா ஒரு ஏஐ கெரியர் ரோட் மேப் உங்க கையில நான் வந்து 4th பாயிண்ட்ல உங்களுக்கு வந்து இந்த கிளாரிட்டி வந்து கொடுக்க போறேன். சோ 5th பாயிண்ட், கேன் யூ பிகம் an AI engineer without data science அப்படின்ற क्वेश्चंसக்குனான கிளாரிட்டி, அண்ட் வாட் கைண்ட் ஆஃப் AI engineer does the market want? மார்க்கெட்டுக்கு எந்த மாதிரியான AI engineer இன்னைக்கு தேவை அப்படின்ற பாயிண்ட் சொல்லிட்டு 7th டேக் அவே பாயிண்ட கொடுத்து இந்த செஷன் நம்ம வந்து முடிச்சிர போறோம். சோ now without any further delay, the very first point, என்னுடைய ஜர்னி in 7 minutes குள்ள எடுத்து போறேன். வாங்க போலாம். இன்னைக்கு நான் உங்க கண்ணு முன்னாடி ஒரு ஏஐ கோச் ஜானா தெரியுறேன். ஒரு 140K சப்ஸ்கிரைபர்ஸ் மேல நீங்க யூடியூப்ல ஃபாலோ பண்றீங்க, இன்ஸ்டாகிராம்லயும் ஒரு 125 மேல இருக்காங்க, லிங்க்டின்லயும் சில பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கண்டென்ட்ஸ்ல உங்களுக்கு ரொம்பவே வேல்யூபிளா இருக்குது. ஸோ நான் வந்து இந்த மாதிரியான மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ்ல ஐ ஆல்ரெடி பில்ட் மை கிரெடிபிலிட்டி, ஓகேவா? பட் இது இன்னைக்கு, இதுக்கு முன்னாடி, பிஃபோர் திஸ் என்னோட கெரியரை பத்தி ஷார்ட்டா நான் உங்களுக்கு வந்து நான் சொல்றேன், ஓகேவா? ஒரு நான் ஐடி ஜேர்னில தான் என்னோட கெரியர் வந்து ஆரம்பிச்சது. ஐ எம் an ECE grad. என்னோட கெரியரை நான் வந்து ஒரு சிம் கார்டு செல்லரா ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா ஒரு மல்டி லெவல் மார்க்கெட்டிங் கம்பெனில போய் ஜாயின் பண்ணி ஒரு MLM எக்ஸிக்யூட்டிவ் ஒர்க் பண்ணேன். ஸோ இந்த இடத்துல ஒர்க் பண்ணும்போது எனக்கு ஒரு ஐடி கம்பெனிக்குள்ள போய் ஒர்க் பண்ணணுன்ற மாதிரி ஒரு ட்ரீம் இருந்துச்சு. அதனால நான் ஒரு ஐடி கம்பெனில ஒரு பிசினஸ் அனலிஸ்டா போய் ஜாயின் பண்ணேன். பட் இந்த கம்பெனிக்கு ஸ்கில் பேஸ்டா நான் ஒன்றும் போகல. இந்த கம்பெனிக்கு ஒரு 1.5 lakhs காசை கொடுத்த உள்ள ஜாப் இருந்தாங்க. ஸோ 1.5 lakhs கொடுத்து பே பண்ணி நான் வந்து உள்ள போய் ஜாயின் பண்ணேன். என்னை மாதிரி நிறைய பேர் வந்ததுனால இந்த கம்பெனி பேக்ரப்ட் ஆயிடுச்சு. பிகாஸ் ஸ்கில்
பேஸ்ட் ஹைரிங் கிடையாது, காசு கொடுத்த எல்லாத்துக்கும் வேலை அப்படின்றதுனால அந்த கம்பெனியில் நிறைய பேர் ஆயிட்டாங்க. திருப்பி சேலரி போட முடியல, ப்ராஜெக்ட் எடுக்க தெரியல, அந்த மாதிரி பல ஒரு ப்ராப்ளம்குள்ள அந்த கம்பெனி கோத்ரூ பண்ணிட்டதுனால கம்பெனியை பேங்க்ரப்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால கொடுத்த காசுக்கு திருப்பி கேட்டு அந்த மாதிரி பல ப்ராப்ளம்ஸில் இந்த கம்பெனி கோத்ரூ பண்ணிட்டு இருந்துச்சு. ஓகே, அதனால இந்த சாப்டர் வந்து என்னுடைய கெரியர்லேருந்து நான் வந்து கம்ப்ளீட்டாக அழிச்சிட்டேன். ஸோ இதுக்கப்புறமா திருப்பி அது ஐடி ஸ்கில்ஸ் எதுவுமே இல்லையே, அதனால நான் வந்து ஒரு கால் சென்டரில் போய் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு பைக்கில் ரேபிடோ டிரைவராக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓட்டியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒரு ஸ்ட்ரகிள் ஜர்னி. நான் ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐடிக்குள்ளே போகணுன்றதுக்காக ஏதாச்சும் நான் அன்னைக்கு உன்னான ஒரு பிரெட்டை சாப்பிட்றதுக்காக நான் பண்ண பல சேலஞ்சஸ். பட் இந்த சேலஞ்சஸ் பற்றி நான் அதிகமாக நான் வந்து பேச இங்கே வரல. ஏன்னா இந்த மாதிரியான சேலஞ்சஸ் ஒவ்வொருத்தரோட லைஃப்பில் இருக்குது. இது ஒரு ப்ராசஸ். இந்த மாதிரியான ப்ராசஸில் கோத்ரூ பண்ணால் தான் அடுத்த லெவல் ஆஃப் சக்ஸஸை நம்மளால டேஸ்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து என்னுடைய ஐடி எக்ஸ்பீரியன்ஸை ஒரு 4 ஃபேஸஸாக பிரித்து அதில் என்னுடைய எக்ஸ்பர்டீஸ் என்ன அப்படின்றத உங்களுக்கு புரிய வைக்க போகிறேன். வாங்க. இன்னைக்கோட செஷன் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னோட சர்வீசஸை நம்ம கம்பெனி ப்ரோவைட் பிரிட்ஜ் மூலமாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நம்மளோட 5 சர்வீசஸை லிஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன சர்வீஸோட டீட்டெயில்ஸ் தேவைப்படுதோ அந்த ஆப்ஷனை ஃபார்மில் சூஸ் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். நம்ம டீம் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னென்னு சொல்லுவாங்க. ரேபிடோ டிரைவரை ஓட்டிட்டு இருக்கும்போது நான் வந்து ஏஐ கோர்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். அது மூலிமா ஒரு கம்பெனி கான்டினென்டல் ஆட்டோமோட்டிவ் அப்படின்ற இந்த கம்பெனி மூலிமா என்னுடைய ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா அனலிஸ்ட்டாக லேபிளிங் டீமில் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கெரியர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல எனக்கு ரியல் டைம் ஃபுட்டேஜஸ். இந்த கம்பெனி வந்து செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் பேஸ்டு கம்பெனி. இவங்க வந்து லைவ் என்விரான்மெண்ட்டில் அவங்களுடைய கார்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டேஜஸ் எடுத்து கொடுப்பாங்க. நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா முன்னாடி போகிறது காரு, இது வந்து பைக்கு, இது வந்து பெடஸ்ட்ரியன் அப்படின்ற மாதிரி ஒரு லேபிளிங்லாம் போட்டு அதுக்கேற்ற மாதிரி டேட்டா ப்ராப்பராக டேட்டா கிளீனிங்லாம் பண்ணி எங்களுடைய நெக்ஸ்ட் லெவல் டீம் இன்ஜினியரிங் டீம் கொடுப்போம். அவங்களும் நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பேரலாக டுகெதராக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இந்த இடத்துல தான் எனக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பயங்கரமாக க்ரோ ஆகுது. இப்படி தான் செல்ஃப் டிரைவிங் கார்ஸில் வந்து ட்ரெயின் பண்ணுறாங்களோ, இப்படி தான் ரியல் டைம் டேட்டா செட்ஸில் வரும் அப்படின்ற மாதிரி பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வருது. இன்னும் அதிகமாக நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட்டில் வந்து நான் வந்து ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். உள்ளேயே இன்டர்னல் ஜாப் ப்ரொமோஷன்ஸ் மூலிமா போக முடியுதான்னு பார்க்குறேன். பட் அது கிடைக்கல. அதனால நான் கம்பெனி மாதிரி டேட்டா இபுக் அப்படின்ற மாதிரி ஒரு கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ட் அப் பேஸ்டு கம்பெனி. அந்த கம்பெனியில் போயிட்டு மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஃபிஷிங் அட்டாக் டிடெக்ஷன் சிஸ்டம். இது எப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட்ஸ்குள்ளே நிறைய ட்ராக்கிங்ஸில் வரும், நிறைய பேர் யூசர்ஸில் வருவாங்க. அதில் நிறைய பாட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் ஆகிறதுக்கு, டேட்டாவை திருடுறதுக்கு நிறைய விஷயம் பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி அன்வான்ட் லிங்க்ஸில் அனுப்பிச்சு அந்த வெப்சைட் ஹேக் பண்ணுறதுக்கான பல வேலைகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்டாக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. இதெல்லாம் அந்த வெப்சைட்டை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக ஆல்மோஸ்ட் ஐ டெல்ட் வித் 10 lakh அப்சர்வேஷன்ஸ். ஓகே, இது எப்போ 2019 10 lakh அப்சர்வேஷன்ஸ் ரெக்கார்டு எடுத்து அப்போவே நான் டீல் பண்ணி இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்க்குலாம் சொல்யூஷன்ஸ்லாம் கொடுக்கக்கூடிய அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதே மாதிரி ப்ரெடிக்டிவ் மெயின்டெனன்ஸ் சொல்யூஷன். இது வந்து ஒரு ஏர்லைன் இண்டஸ்ட்ரி. நம்ம ஏர்போர்ட்லாம் போகிறோம் அப்படின்னா அந்த ஏர்போர்ட்டில் பேகேஜ் ஸ்கேனிங் கவுண்டர் சிஸ்டம் இருக்கும். ரைட், நீங்கள் போயிட்டுருக்கூடிய பேக்கை எடுத்து அந்த கவுண்டருக்குள்ளே வச்சு அந்த வந்து கரெக்டாக ஸ்கேன் பண்ணி இந்த பேக்குள்ளே ஏதாச்சும் அன்வான்ட் ஐட்டம்ஸ்லாம் இருக்குதா அப்படின்ற மாதிரி ஸ்கேன் பண்ணி கரெக்டாக இருந்தால் கரெக்டாக ஒரு இடத்துல செக்மெண்ட் பண்ணிவிடும். தப்போ வேறு ஏதாச்சும் ஐட்டம்ஸ் வந்து பிளாக்கேஜாக இருந்துச்சு அப்படின்னா அன்வான்டான ஒரு இன்னொரு பேக்கேஜில் போய்டும். அதுக்கப்புறம் நீங்கள் செக்கிங் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்யூட்டர் விஷன் ப்ராஜெக்ட்ஸ் நான் 2019 வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா என்டர்டைன்மெண்ட் சிஸ்டம், அதாவது ஒரு நம்ம இப்போ இன்னைக்கு வந்து அமேசான் பிரைமில் பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். ரைட், ஸோ இந்த மாதிரியான ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனி இந்த கம்பெனிக்குள்ள வந்தாங்க. எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு கோல் இருக்குது. எங்களுக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணணும். அதுக்குள்ள நம்ம மூவிஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் பண்ணணுன்றதுனால இந்த மாதிரி ஒரு கம்பெனிக்கு வந்து ஆஸ் அ டீமா, ஓகே, நான் மட்டும் இல்லை, இப்போ இந்த டேட்டா இபுக்குன்ற கம்பெனியில் நிறைய பேர் இருந்தாங்க. அதில் நான் ஒரு மெம்பராக இருந்து அந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா ஃபேஷியல் பேஸ்டு பயோமெட்ரிக் சிஸ்டம் அப்படின்ற இன்னொரு ப்ராஜெக்ட். ரைட், இப்போலாம் நம்ம இந்த கம்பெனிக்கு வெளியில் பார்த்தா ஃபேஷியல் பேஸ்டு பயோமெட்ரிக் சிஸ்டம் இருக்குது. பட் ஃபேஸை காமிச்ச மாடல் இமீடியட்டாக ட்ரெயின் ஆகிடும். அதுக்கப்புறமா இமீடியட்டாக ப்ரெடிக்ட் பண்ணுது இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி ஒரு அல்காரிதம் எழுதுறது. அந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் பின்னாடிலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்போவே 2019 ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஐ பிகேம் த டாப் பெர்ஃபார்மர். அங்கே நிறைய பேர் இருந்ததில் நான் கேட்கக்கூடிய கேள்விகள், பார்க்கக்கூடிய விதம் பயங்கரமான டாப் பெர்ஃபார்மர் இருந்ததுனால என்னைய மாதிரி இருக்கக்கூடிய ஒரு 2-3 பேரை அந்த கம்பெனியோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் பண்ணுறாரு. ஓகே, ஹையர் பண்ணி இந்த நாலேஜில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா புக்கை வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணுவாங்க. ரைட், ஸோ அந்த மாதிரி புக்கு நாங்கள் வந்து இந்த பேர் நான் தான் வச்சேன், டேட்டா இன்வெஸ்டிகேஷன். டேட்டா கிட்ட நீங்கள் கரெக்டான கேள்விகள் கேட்டிங்கன்னா அந்த டேட்டா உங்கள்கிட்ட பேசும். இடி அப்படின்றது எக்ஸ்ப்ளோரேட்டிவ் டேட்டா அனாலிசிஸ் சொல்லுவோம். இந்த அனாலிசிஸ் பண்ணி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு புக்கை வந்து அமேசான் பிரைமில் வந்து பார்த்தீங்கன்னா வி ஹேவ் பப்ளிஷ்டு. அது இன்னுமே இருக்குது. 2019 வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணுறோம். ஸோ இந்த புக்கு பப்ளிஷ் ஆனதில் இதில் வந்து நான் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுறேன்னா எப்படி ஒரு ப்ராஜெக்ட் வந்து அணுகணும், எப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு டீப் எக்ஸ்பர்டைஸ் நாலேஜை நான் ஷேர் பண்ணுறேன். அப்போ இந்த புக்கை படித்த ஒருத்தர் எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணுறாரு, ட்ரைனிங்காக அப்ரோச் பண்ணுறாரு. ட்ரைனிங்கிறது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி நியூ. அப்போ ட்ரைனிங் ரிலேட்டட் ப்ராஜெக்ட் வருது. அப்போ அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கேரக்டர் வந்து எப்படி மாறிடுச்சுன்னா ஏதாச்சும் ஒரு புது சேலஞ்ச் வந்து நான் எடுத்து பண்ண ஆரம்பிச்சிருவேன்.
தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்க எக்ஸ்கியூஸ் கொடுக்கக்கூடிய கேரக்டர் இல்லை. புது சேலஞ்சா ஐ எம்ப்ரேஸ், அப்படியே கட்டி பிடிச்சிட்டு ஓகே வாப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம புது சேலஞ்ச் அது வந்து சால்வ் பண்ணுறது எனக்கு பிடிக்கும். அப்போ ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அப்போ அப்படி ஃபஸ்ட்டு நான் ட்ரெயின் பண்ண பர்சன் யார் அப்படின்றது நான் அடுத்த ஒரு பாட்காஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளிப் பண்ணுறேன். இப்போ அவர் எந்த பொசிஷனில் இருக்காரு, எந்த ஸ்டேஜில் எங்கிட்ட வந்தார் அப்படின்ற அந்த ஒரு கிளிப்பை பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்னோட ஸ்டோரி தொடரலாம் வாங்க. பயந்துகிட்டே இருந்தோம்னா வைங்களேங்க, வாழ்க்கையில எதுவுமே நடக்காது. ஒரு சின்ன அடி கூட எடுத்து வைக்க முடியாது. இன்னொன்று, ஒரு காரியம் ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதான்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரே வழி அதை செஞ்சு. எனக்கு ப்ரோக்ராமிங் வராது, கோடிங் வராதுன்னு நீங்கள் ஏதாவது 1-2 ஆன்லைன் வீடியோ பார்த்து இது வராது அது வராது நீங்கள் கடைசி சொல்லுவாங்க. ஏன்னா நான் இந்த மைண்ட் செட்டில் இருந்தேன். ஆன்லைனில் எல்லா ரிசோர்ஸும் இருக்குது, கண்டிப்பாக நம்மளால் படிக்க முடியும்னு சொல்லிட்டு தான் நான் யூடமியில் அத்தனை கோர்ஸ் வாங்கினது. யூடியூப்ல நான் சர்ச் பண்ணேன். மைக்ரோசாஃப்டே கோர்ஸ் கொடுக்குறான். அப்போ மைக்ரோசாஃப்ட்டில் படித்தா மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட் ஆயிடும். நம்மளாலலாம் மிஷின் லேர்னிங் மாடல் பண்ண முடியுமா? ஏன்னா காலேஜ்லலாம் அவங்க கொடுத்த ஹைப்பு, நம்ம வந்து கோடிங் பண்ண போகிறோம், மிஷின் லேர்னிங் மாடல் பண்ண போகிறோம், அது ஃப்ளைட் ஏற போகுது, பெல்ட் எல்லாம் மாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பெரிய இதை கொடுத்தோன்னே அதுலேயே பாதி அங்கே ஒன்றும் வராது. இந்த சர்டிஃபிகேஷனை மட்டும் நான் வச்சு வேலை எடுத்துட முடியுமான்னா அதை மட்டும் வச்சு எடுக்க முடியாது. உங்களோட ப்ராஜெக்ட் தான் பேசணும். இன்டர்னா ஜாயின் பண்ணிட்டு நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க டேட்டா சயின்ஸ் படிச்சுட்டு போறோம் கம்பெனிக்குள்ள, வாப்பா உட்காரு, இந்த இருக்கு டேட்டா செட், துணி அலசி கொடுத்த மாதிரி உனக்கு கிளீன் பண்ணி வச்சிருக்கேன், நீ எடுத்து உன் மாடலுக்குள்ள போடு, எங்களுக்கு மாடல் டெவலப் பண்ணலாம் யாரும் சொல்ல மாட்டோம். 6 மாசம் படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு டேட்டா சயின்ஸ்னு என்னென்ன தெரியும்னா y = f of x. இதுதான் வந்து எனக்கு தெரியும் 6 மாசம் கழிச்சு. அப்பதான் வந்து நான் உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணேன். அந்த டைம்ல தான் ஃபஸ்ட்டு சக்ஸஸ் ஸ்டோரி. நான் ஃபஸ்ட்டு எடுத்து ட்ரெயின் பண்ண பர்சனே வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து போயிட்டு அங்கே ஒரு யூனிவர்சிட்டியில் படிக்கிறாரு. அந்த யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கும்போது 2020 இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகே, பேண்டமிக்கில் பயங்கரமாக லாக் ஆகிடுறாரு, படிக்கணும்னு பார்க்குறாரு. இவரோட பேக்ரவுண்ட் பாருங்கள். ஓகே, 10 years ஆஃப் நான் ஐடி எக்ஸ்பீரியன்ஸ், சேல்ஸ் அண்ட் பேங்கிங் இருந்திருக்காரு. குடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஈவன் த பேசிக்ஸ் ஆஃப் கோடிங். அப்போ வந்து ஆன்லைனில் வந்து நியூசிலாந்து யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்சிட்டி எடுத்து படிச்சுட்டு இருக்காரு. ஓகே, ஸ்ட்ரகிள் ஃபார் 1 year இன் நியூசிலாந்து. அதுக்கப்புறமா அங்கே உள்ளே போயிட்டு ஒர்க்கு கிடைக்காம ரொம்ப சேலஞ்சிங் ஒத்துழ இருந்தார். ஜாயின் மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் ஃபார் கெரியர் ட்ரான்சிஷன். அப்போ வந்து ப்ரோக்ராமாக நான் ஆரம்பிக்கல, பட் ஆனால் சரி ஃபைன், ஒரு நியூ சேலஞ்சுன்றதுனால நம்ம வந்து பர்சனலாக மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் நம்ம வந்து இதெல்லாம் படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு சில கான்செப்ட்ஸில் அவருக்கு டீச் பண்ணி அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போச்சு. ஓகே, ஸோ ஒரு 4 months என்ன பண்ணார்னா அதுக்கப்புறமா சக்ஸஸ்ஃபுல்லி மூவ் இன்ட்டு ப்ராஜெக்ட்ஸ். அவருக்கு என்ன மாதிரி ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணணும், எப்படி பேசணும், ரெஸ்யூமே எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கக்கூடியது. ஏன்னா நான் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸில் கோத்ரூ பண்ணி தான் வந்திருக்கேன். அவருக்கு சொல்லிக் கொடுத்தேன். அவர் அங்கே நியூசிலாந்து அப்படியே வந்து அப்ளை பண்ணார். இது 2021 இவர் அந்த இடத்துல போயிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு இன்டர்னாக ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா ஒரு 3 மாதத்தில் ஏஐ ப்ராடக்ட் ஓனராக மாறிட்டார். ஓகேவா, அண்ட் சேலரியில் பயங்கர லெவலுக்கு ஹைக் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ 2026 என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா நியூசிலாந்து கவர்மெண்ட்டோட சேர்ந்து மெயின் ஸ்ட்ரீம் ஏஐ கம்பெனியோட மெயின் ஸ்ட்ரீமாக இந்த ஏஐ டேட்டா கவர்னன்ஸ் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செக்யூரிட்டியை வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய லெவலுக்கு அந்த மாதிரி கவர்மெண்ட்டோட சேர்ந்து ஒர்க் பண்ணுற லெவலுக்கு பொசிஷன் மூவ் ஆயிட்டார். இது நடந்தது எத்தனை வருஷம்? 5 வருஷத்தில் மேல் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டார். இப்படிப்பட்ட ஒரு growth அவருக்கு அப்போவே கொடுத்துருச்சு. ஓகே, அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிட்டார். ஸோ நான் ஃபஸ்ட் எடுத்து ட்ரெயின் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டி இந்த மாதிரி ஆயிட்டார் அப்படின்றதுனால என்னுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸில் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்குது. பட் கோச்சிங்லேயும் ஒரு நியூ ப்ராஜெக்ட் வந்திருக்கிறதுனால கோச்சிங்கில் எடுத்து நான் பண்ண ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறமா இன்னும் ஒரு 3 ஃப்ரீலான்ஸராக நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஃபுல் டைம் ஜாப்ல வந்து அவர்கிட்ட வந்து அப்படியே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சின்ன ப்ராஜெக்ட் எடுத்து அவர்கிட்ட பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 3 கம்பெனிஸ்க்கு ஆஸ் அ ஃப்ரீலான்ஸராக நான் வந்து ட்ரெயினராக வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூட் பண்ணி நிறைய ஆன்லைன் ட்ரைனிங், ஹைப்ரிட் மோட் ஆஃப் ட்ரைனிங், நிறைய கார்பரேட் ட்ரைனிங்ஸ் இந்த மாதிரிலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ இது மூலியமாக பண்ண அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்களோட கெரியரை ஐடி டு ஐடி, அதாவது C# வேற ஒரு டொமைன்லேருந்து டேட்டா சயின்டிஸ்ட், நான் ஐடி டு ஐடி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 3 years கெரியர் கேப்லேருந்து ஐடி, அண்ட் இவரோட ஸ்டோரி 11 years ஆஃப் கெரியர் கேப். இந்த மாதிரி பல ஸ்டோரிகள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 வந்துகிட்டே இருந்துச்சு. இதுக்கு மேலே நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. பட் இந்த மாதிரியான தம்ப்நெயில்ஸ் எதுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா இவங்களோட ஸ்டோரியான நம்ம யூடியூப் சேனலே இருக்குது, அதனால இவங்களோட எடுத்திருக்கேன். ஸோ தேர் ஆர் மோர் அன்டோல்ட் ஸ்டோரிஸ். ஒரு 300 பேருக்கு மேலே அந்த 3 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்பை ட்ரான்சிஷன் பண்ணியிருக்கேன் 2020, 2021, 2022. பட் இந்த டைமில் தான் ஒரு விஷயம் எனக்கு நடக்குது. ஓகே, திஸ் இஸ் வேர் ஐ ரிசீவ்ட் 75 LPA ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. பிகாஸ் நான் வந்து கண்டினியூஸாக அந்த ப்ராஜெக்ட்ஸ்லேயும் என்கேஜ் ஆகிட்டே இருந்தேன். என்னுடைய சொல்யூஷன்ஸ்லாம் நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதே மாதிரி நான் இந்த மாதிரி டீச்சிங் சைடில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்க பார்த்துட்டு இவருக்கு இருக்கக்கூடிய திங்கிங் கெப்பாசிட்டி, இவருக்குலாம் கொஞ்சம் இந்த மாதிரி அந்த ப்ராஜெக்டை ஃபுல் டைமாக வந்துட்டார்னா ஹையர் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு வரேன். பட் அந்த இடத்துல நான் டிசிஷன் எடுக்கிறேன் ப்ரோ ஐடி பிரிட்ஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. July 6, 2022 ஐ எம் கெட்டிங் இன்டு திஸ் ஆண்டர்ப்ரனவரல் ஜர்னி. ஓகே,
எதனாலனா எனக்கு வந்து இந்த மாதிரி லைஃப் வந்து இம்பாக்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருச்சு. ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு கண்டிப்பாக ப்ராஜெக்ட்ஸில் என்னோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும். பட் இப்போதைக்கு நான் அதை ஹோல்டு பண்ணுறேன். இன்னும் நிறைய பேருக்கு இந்த எஜுகேஷன் வந்து எடுத்துகிட்டு போய் சேர்த்தணும் அப்படின்றதுனால ஜூலை 6, 2020 நம்மளுடைய ஆண்டர்பிரினர் ஜர்னி ஸ்டார்ட் ஆகுது. இதில் பண்ண ஒரு சில அச்சீவ்மெண்ட்ஸை காமிக்கிறேன் வாங்க. ஸோ நானும் என்னுடைய இவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கில்பர்ட். ஸோ 2 பேரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறோம். இது ஜூலை 6. இது வந்து பார்த்தீங்கன்னா 2026. ஸோ இந்த 4 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் ஸ்டார்ட் பண்ணப்பட்ட கம்பெனி இன்னைக்கு ஒரு 40 பேருக்கு மேலே நம்மளோட டீமில் இருக்கும். நிறைய வெண்டாஸ் இருக்காங்க அண்ட் பெரிய டீம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் அப்போ வந்து டீம் இந்த பர்டிகுலர் ப்ராசஸில் ப்ரோவைட் பிரிட்ஜ் அப்படின்ற ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி வேல்யூஸை ஷேர் பண்ணிட்டு இருந்தோம். இது ஒரு பப்ளிக் ஒரு காமன் ஒரு பேன் இண்டியா ஆடியன்ஸ்க்கு. இது மட்டும் இல்லாமல் தமிழ் ஆடியன்ஸ்க்கு நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கண்டென்ட்ஸில் ஷேர் பண்ணி சொல்லிட்டு ஏகோ ஜான் அப்படின்ற மாதிரி ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி 2025 இந்த மாதிரியான கண்டென்ட்ஸில் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ இப்போ நம்மளுடைய கண்டென்ட்ஸில் பிடிச்சி போய் நிறைய பேர் கோர்ஸ் படிக்கணும் வரீங்க, ஏல படிக்கணும் வரீங்க அப்படின்றதுனால நான் 2022 இப்போ வந்து பார்த்தா வெளியில் டீச்சிங் வந்து விட்டுட்டேன். உள்ளர டீம் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தாங்க இங்கிலீஷில். பட் நீங்கள் நம்மளுடைய கண்டென்ட் பார்த்து வரீங்க அப்படின்றதுனால நான் உள்ளர கோச்சிங்கில் உட்காந்து ஃபுல்லாகவே திருப்பியும் நம்மளுடைய தமிழில் வந்து டீச் பண்ணுறதுக்கு 2025 நவம்பர்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ பயங்கரமாக என்கேஜ் பண்ணனால நம்மளுக்கு இந்த மாதிரியான சூப்பரான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அப்டேட்ஸ்லாம் நம்மளோட பீப்புளுக்கும் தமிழ்நாட்டை கொடுக்கணுமேனு சொல்லிட்டு நம்ம தமிழில் என்னுடைய க்ளோனை வந்து உருவாக்கி அதுக்குன்னு ஒரு டீமை ஹையர் பண்ணி இந்த மாதிரி வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இட்ஸ் பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருக்குது. பட் இதுக்கு பின்னாடி வந்து ஒரு 12 பேர் கொண்ட டீம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வீடியோ ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அது டெய்லியும் ப்ரொடியூஸ் பண்ணணும். இன்னைக்கு யார் வேணால் ஒரு வீடியோ பண்ணிடலாம். பட் அது டெய்லி பண்ணுறது இட்ஸ் ரொம்ப கஷ்டம். ஓகே, அந்த மாதிரி ஒரு சிஸ்டம். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம், லிங்க்டின் எல்லா இடத்துலையும் வேல்யூஸை கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டே இருக்கும். எதனால் அப்படின்னா ஒரே ஒரு கோல், தமிழ்நாட்டிலேருந்து நம்மளுக்கு ஒரு AI டேலண்ட் ஃபேக்ட்ரி உருவாக்கணும். அதுக்கு ப்ரோவைட் பிரிட்ஜ் வில் ஆக்ட் அஸ் தி நம்பர் 1 AI டேலண்ட் ஃபேக்ட்ரி. இங்கிருந்து ஒரு சூப்பரான டேலண்ட்ஸை பில்டு பண்ணி வேர்ல்டு ஃபுல்லாக சப்ளை பண்ணுறது தான் கோல். அதுக்கேற்ற மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் இது வரைக்கும் யாருமே எடுக்கல. அந்த ஒரு விஷனை செட் பண்ணி வி ஆர் ஆக்சுவலி ட்ராவலிங். ஓகே, ஸோ இங்கே தான் வந்து முடிஞ்சிருச்சா, என்னோட ஜேர்னி முடிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சிட்டோம்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா என்னுடைய ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே இருக்குது. அதை இன்னும் கண்டினியூ பண்ணுன்னு சொல்லிட்டு வி ஸ்டார்டட் another company called zprox.ai. இது மூலிமா இன்னுமே ஒரு 5 கிளைண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா we are continuously serving. இதுக்கு நாசர் அப்படின்றவர் ஹெட் பண்ணி அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் லீட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி என்னோட ஜேர்னி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஜேர்னியில் என்னுடைய மோட்டிவேஷன் என்னவா இருந்துச்சு அப்படின்ற அந்த பாயிண்ட்ல எடுத்துட்டு போகிறேன் வாங்க. You can't go back and change the beginning, but you can start where you are and change your ending. இது ரொம்பவே பவர்ஃபுல்லான கோட். என்னோட லைஃப்பில் பயங்கரமாக மேஜிக்கலாகவே ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்லலாம். ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் என்னுடைய சேலஞ்சஸ்லாம் நிறைய இருக்குது, ரைட்? ஸோ நீங்களும் நிறைய சேலஞ்சஸ்லாம் சொல்லலாம். என்ன மாதிரி சேலஞ்சஸ் சொல்லலாம்? கோச், நான் வந்து ஒரு ஃப்ரெஷர், நான் வந்து ஒரு நான்-IT பேக்ரவுண்ட், ஐ ஹாவ் 10 வருஷம் கெரியர் கேப் இருக்குது, எனக்கு கோடிங் நாலேஜ் சுத்தமாக தெரியாது, ஐ எம் கம்ப்ளீட்லி பிகினர். இந்த மாதிரி பல எக்ஸ்கியூசஸில் நானும் ஒரு சில எக்ஸ்கியூசஸ் சொல்லிட்டு நான் அங்கே இருந்திருக்கலாம் கரெக்டாக. பிகாஸ் நானும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஐடிக்குள்ளே வரதுக்குலாம் அது பார்த்தீங்கன்னா நான் அந்த சிம் கார்டு செல் பண்ணும் போதும் சரி, அந்த ரேபிட் ஆட்டோமேஷன் பயங்கரமாக நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் கிடைக்கல. ஸோ அப்படியே நான் உட்காந்துட்டு இருந்து அதுக்கு எக்ஸ்கியூஸில் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா என்னால் இந்த பொசிஷனுக்கு வந்திருக்க முடியாது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா இந்த மாதிரி எல்லா எக்ஸ்கியூசஸ் நானும் ஒரு காமன் மேன் தான், எனக்கும் தான் வந்துச்சு. எல்லாத்தையும் தூக்கி குப்பைத்தொட்டியில் போட்டேன். ஓகே, இனிமேட் நான் இதை பற்றி பேச மாட்டேன். எனக்கு என்ன வேணும்? ஆஸ் பெர் திஸ் பர்டிகுலர் கோட், ஐ கேன் ஒன்லி ஹாவ் த பவர் டு சேஞ்ச் த எண்டிங். கரண்ட்டில் பயங்கரமாக ஒர்க் பண்ணி ஆகணும். ஸோ எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு அப்படியே உட்கார போறியா இல்லை எந்திரிச்சு போய் வேலை பார்க்க போறியா அப்படின்ற சாய்ஸில் நான் வேலை பார்க்கறது தான் சூஸ் பண்ணேன். அதுதான் என்னுடைய ஸ்டோரி. ஓகே, ஸோ அதனால தான் நான் சேலஞ்சஸை பற்றி இந்த வீடியோவில் நான் அதிகமாக பேசல. அங்கேருந்து எப்படி க்ரோ ஆகி நான் இந்த லெவலுக்கு வந்திருக்கேன் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டு சொன்னேன். ஓகே, இந்த பாயிண்ட்ல எனக்கு எந்த இடத்துல ஒரு 75 lakhs per annum ஒரு கம்பெனி வந்து ஆஃபர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாங்க அப்படின்ற கம்பெனி பேர் சொல்லாமல் ஒரு சுச்சுவேஷன் நான் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது என்னுடைய ஸ்டோரி. உங்களாலையும் இந்த மாதிரி ஆக முடியும். நானும் உங்களை மாதிரி ஒரு காமன் மேன் தான். நானும் இந்த மாதிரி வந்து மேலே வந்து ஒரு 2 கம்பெனியோட CEO பொசிஷனும் ஒரு பேஸ்டு கம்பெனி உட்கார முடியுது அப்படின்னா உங்களில் ஒவ்வொருத்தராலையும் முடியும். நீங்கள் அந்த தேடலை தான் இருக்கீங்க. அந்த தேடல் தான் உங்களே இந்த செஷனை பார்க்க வச்சிருக்கு. ரைட், இப்போ நம்மளுடைய செகண்ட் பாயிண்ட்டுக்கு வந்து போகிறோம். ஸோ செகண்ட் பாயிண்ட்ல இஸ் தட் 1.2 crore per annum ரியல் அப்படின்ற அந்த பாயிண்ட் எடுத்துட்டு போறேன் வாங்க. இங்க என்ன போட்டிருக்கு பாத்தீங்களா? 1.2 crore CTC. ஓகே, 5+ இயர்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு கூட ரிமோட் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ராட் பேஸ்டு கம்பெனியில் ஒர்க் பண்ண போகிறீங்க, ரிமோட் இந்தியா. ஓகே, அதனுடைய ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸ், அதனுடைய ஸ்கில் செட்ஸ்லாம் பாருங்கள். ரேக் இருக்குது,
LLM வந்து ஃபைன் டியூன் பண்ணுறது இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டாக்கர்ஸ் நீங்கள் ட்ரெயின் பண்ணணும், CI/CD பைப்லைன்ஸ், இந்த மாதிரி கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஸ்கில் செட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து ஸ்ட்ரைட்டாக எய்ம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறது என்னோட பாயிண்ட் இல்லை. இந்த பாயிண்ட் வந்து நீங்கள் வாங்கியிருக்கீங்களா கோச் என்னை கேட்டிங்கன்னா, நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணி வாங்கலை, இப்போ கம்பெனி லீட் பண்ணுறதுனால இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அஸ் அ கம்பெனியாக நாங்கள் வந்து குரோ ஆகிருக்கோம். ஓகே, ஸோ இந்த நம்பரை வந்து அப்போ யாராச்சும் வாங்குறாங்களான்னு கேட்டிங்கன்னா வாங்குறாங்க. ஸோ பெவின் நான் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ பெவின் இஸ் ஒர்க்கிங் இன் த நியூசிலாண்ட் கவர்மெண்ட். ஸோ எக்ஸாக்டான நம்பர் ஐ கேனாட் ப்ராமிஸ், பட் மோர் க்ளோசர் டு திஸ் பர்டிகுலர் நம்பர் ஹீ இஸ் எக்ஸாக்ட்லி ஏர்னிங் இன் நியூசிலாண்ட். புரியுதா? ஸோ இந்த மாதிரியான மிகப்பெரிய கோடிக்கணக்கில் பெரிய ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிஸ் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அது எந்த மாதிரியான கம்பெனிஸில் நான் உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். பட் திஸ் இஸ் ரியல் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்காக தான் நம்ம தம்ப்நெயிலையும் 1.2 crore CTC அப்படின்னு போட்டிருக்கோம். இங்கே நல்லாவே போட்டிருக்கு பாருங்க, ஃபார் எக்ஸப்ஷனல் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு மாதிரி போட்டிருக்கேன். உடனே திருப்பி இன்னொரு எக்ஸ்கியூஸ் எடுத்துகிட்டு வராதிங்க, அவர் நியூசிலாண்டில் வாங்கியிருக்காரு, இந்தியாவில் வாங்கியிருக்கிறவங்க யாராவது சொல்லுங்கள் அப்படின்னு திருப்பி என்னால் நிறைய காமிக்க முடியும். ஸோ அதாவது ஒரு சில ப்ரூஃப்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பஞ்சமே கிடையாது. பட் உங்களோட மைண்ட் செட் வந்து எப்படி இருக்குதுன்றதை நீங்க பாருங்க. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கன்சியூம் பண்ணும்போது எப்படி எந்த பார்வையில் நீங்க கன்சியூம் பண்றீங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கு. ஸோ மேக் ஷூர் யூஆர் அப்ரோச்சிங் திஸ் பர்டிகுலர் செஷன் த்ரூ அ லேர்னிங் அப்ரோச். இதுலேருந்து கற்றுக்கிட்டு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறதுக்குன்னா அந்த மாதிரி பாயிண்ட்ஸில் தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ திஸ் இஸ் ரியல் அப்படின்ற அந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சு. இப்போ இன்னொரு சில ப்ரூஃப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்க, AI ஜாப்ஸ் இன் இந்தியா. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா March 15th ரிலீஸ் ஆகிருக்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸ் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் காமிக்கிறப்பாங்க. AI ஜாப்ஸ் இன் இந்தியன் சேலரி ரோல் பை பிரேக் டவுன். ஓகே, AML இன்ஜினியர்ஸ் இங்கே பாருங்க. ஸோ 10 to 40 LPA. ஓகேவா? ஸோ இது மந்த்லி சேலரி எவ்வளோ இருக்குது, டேட்டா சயின்ஸ், இதெல்லாமே ஒரு காமன் ஸ்கில் செட்ஸ் தான். ஓகே, இங்கே பாருங்கள் 70 LPA. ஓகே, இந்த ஜென்ரேட்டிவ் AI இன்ஜினியர்ன்றது போட்டிருக்காங்க 70 LPA. இங்கே பாருங்கள் LLM இன்ஜினியர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தா ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்கில் செட்ஸ். ஓகே, ஸோ இந்த தான் எனக்கு வந்து 2022 ஆஃபர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. பிகாஸ் நான் அப்போவே அந்த லைனில் நான் வந்து திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்றதுனால. ஓகேவா? ஸோ AI சேலரி பர் மந்த் ஃப்ரெஷர் வர்சஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க 0 to 2 years. உடனே வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு வேலை கிடைக்கலன்னு சொல்ல வேண்டாம், ஃப்ரெஷர்ஸ்க்குலாம் நிறைய வேலை இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே வந்து நிறைய ஃப்ரெஷர்ஸ் நான் லிங்க்டின்ல வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் பார்க்குறேன். ஸோ வி ஆர் லுக்கிங் ஃபார் ஸ்ட்ராங் ஹூஸ் கிரேட் இன் ஜென்ரேட்டிவ் AI, NLP, நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியம். அதே மாதிரி நிறைய ஃப்ரெஷர்ஸ்லாம் நான் வந்து பார்த்துருக்கேன். ஓகே, ஸோ எனிவே, ஸோ அந்த மாதிரியான ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஐ கேன் பிரிங் தட் அண்ட் ஷோ. என்ன பாயிண்ட் அப்படின்னா, இந்த AI அப்படின்றது எல்லாத்துக்குமே ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டியை மார்க்கெட்டில் கொடுத்துருக்கு. நீங்கள் எந்த ரோட் மேப்பில் எடுத்து படிக்கணும் அப்படின்ற பாயிண்ட் வந்து நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தேர்ட் பாயிண்ட். ஓகே, இந்த செகண்ட் பாயிண்ட் வந்து இஸ் 1.2 crore per annum ரியல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் இட் இஸ் ரியல். அதுக்காக தான் அந்த ப்ரூஃப் நான் JD எடுத்துகிட்டு வந்து காமிச்சேன். என்னுடைய பேக்கேஜ் வந்து 1.2 crore வரைக்கும் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணி போச்சான்னு கேட்டிங்கன்னா எனக்கு போகலை. பட் எனக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய நிறைய நண்பர்களுக்கு, நான் சொல்லி கொடுத்துருக்கிறவங்களுக்கு போயிருக்கு. ஸோ அதனால தான் அது உங்கள் வெளியில் வந்து ஷேர் பண்ண முடியாது டியூ டு கான்ஃபிடென்ஷியாலிட்டி ரீசன். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் என்னோட சர்க்கிள் இருக்கிறாங்க. ஓகே, ஸோ அதனால தான் நான் அந்த ரியல் பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து காமிச்சிருக்கேன். இன்னொரு சில கம்பெனிஸில் என்ன மாதிரி ஜாப் ரெக்யர்மெண்ட்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்ற அந்த பாயிண்ட்டுக்குள்ள உங்களுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கேன். இப்போ தேர்ட் பாயிண்ட்ல who's actually the AI engineer, myths and realities அப்படின்ற அந்த பாயிண்ட்ல எடுத்துட்டு போறேன். வாங்க போலாம். காமன் மிஸ்கன்செப்ஷன்ஸ் வர்சஸ் த ரியாலிட்டி. 5 பாயிண்ட் நான் உங்களுக்கு வந்து சொல்ல போறேன் ஃபாஸ்டா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நான் டெய்லியும் ChatGPT யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், டெய்லியும் Claude யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு AI இன்ஜினியர்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்க வந்து AI யூஸ் பண்றீங்க, நீங்க AI பில்ட் பண்ணல, மாடல்ஸை பில்ட் பண்ணல, Opus 4.8 பில்ட் பண்ணல, அதே மாதிரி ChatGPT 5.2 மாடலை பில்ட் பண்ணல. ஓகே, பில்டிங்க்கும் அந்த மாடலை யூஸ் பண்ணுறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம AI இன்ஜினியர்ஸ் எல்லாமே அந்த பில்டிங் ஃபேஸில் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துருப்பாங்க. அதனால தான் அவ்வளோ ஹையஸ்ட் பேக்கேஜ். அந்த மாதிரி மாடல்ஸ் பில்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ இட்ஸ் நாட் தட் ஈஸி டு பில்ட் தட் கைண்ட் ஆஃப் பர்டிகுலர் மாடல்ஸ். அந்த மாதிரி மாடல்ஸ் பில்ட் பண்ணுறவங்க தான் எனக்கு மார்க்கெட்டில் அதிகமாக தேவை. செகண்ட் பாயிண்ட், ப்ராம்ப்டிங் அலோன் வில் கெட் மீ an AI ஜாப் கிடையாது. ஓகே, ஸோ ப்ராம்ப்டிங் இஸ் நாட் ஈக்குவல் டு இன்ஜினியரிங். சூப்பரான ப்ராம்ப்ட் போட்டேன் அப்படின்னா கிடையாது. ஸோ ப்ராம்ப்டிங் இஸ் ஜஸ்ட் யுவர் ப்ராம்ப்டிங் AI டு கெட் தி ஒர்க் டன். பட் அந்த மாதிரி மாடல்ஸ்க்கு பின்னாடி ஒர்க் பண்ணுறது தான் இப்போ அட்லீஸ்ட் எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். இங்கே பாயிண்ட் என்னன்னா, நிறைய பேர் ஃபண்டமெண்டல்ஸை ஸ்கிப் பண்ணிடுறாங்க. ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் போட்டு எல்லாத்தையுமே நான் வந்து பண்ணிவிடுவேன் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரியான ஒரு வைப் கோடிங் கான்செப்ட்ஸில் போகிறது மிகப்பெரிய தவறு. ஓகே, வைப் கோடிங் கான்செப்ட் பண்ணலாம், பட் ஃபண்டமெண்டல்ஸ் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறது இட் இஸ் நாட் சம்திங் குட். அந்த ஃபண்டமெண்டல்ஸ் ஆர் மேண்டேட்டரி. ஃபோர்த் பாயிண்ட், AI இன்ஜினியரிங் மீன்ஸ் பில்டிங் ChatGPT. பில்டிங் ChatGPT என்ன? ChatGPT மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் வந்துருச்சு, அதே ChatGPT நான் வந்து பில்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு மினி ChatGPT அப்ளிகேஷன் மட்டும் பில்ட் பண்ணிட்டு அவங்கள வந்து AI இன்ஜினியர்ஸ் சொல்ல முடியாது. அதான் பாயிண்ட். கம்பெனிஸ் பே ஃபார் சொல்யூஷன்ஸ்.
ஓகேவா? நீங்கள் ChatGPT பில்ட் பண்ணிருக்க, அது யார் வாங்குறா? எத்தனை பேர் நீங்கள் செல் பண்ணுறீங்க? ஆல்ரெடி தான் மார்க்கெட்டில் ஒன்று இருக்குது. அப்போ அந்த ஏபிஐக்கு மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா எத்தனை சொல்யூஷன்ஸ் உங்களால் ப்ரொவைட் பண்ண முடியும்? அந்த மாதிரி பல கேள்விகளுக்கு இருக்குது. உங்களால் ChatGPT மட்டும்தான் பண்ண முடியுமா? அவர் வேறு ஏதாச்சும் இன்னும் கொஞ்சம் அதர் அப்ளிகேஷன்ஸ்லாம் பண்ண முடியுமா? அந்த மாதிரி பல லைன்ஸில் நம்மளுக்கு வந்து யோசிக்கணும். ஜஸ்ட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணிட்டு we cannot call ourselves as an AI engineer. அடுத்த பாயிண்ட், AI is hype, I learn later. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் AI ஜஸ்ட் ஹைப்பு தான்ப்பா, அதில் ஒன்றும் ரியாலிட்டி கிடையாது, இது போயிரும் பாரு. அப்படி கிடையாது, நீங்கள் போயிடுவீங்க. ஓகே, அதான் போட்டிருக்கேன். AI is becoming the new normal. நம்ம வந்து ChatGPT இல்லாமல் நிறைய பேர் இப்போ நான்லாம் கிளாட் இல்லாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே தூங்குறதே கிடையாது, ரைட்? ஸோ அதனால நம்மளுக்கு டெய்லி அதை வந்து ஒர்க் என்விரான்மெண்ட் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கணும். மைக்ரோசாஃப்ட் கோபைலட் வந்து பார்த்தீங்கன்னா டீம்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்க போகிறோம், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ அதனால இந்த AI ஹாஸ் பிகம் த நியூ நார்மல். நான் நிறைய பேருக்கு வந்து என்ன ஏதாச்சும் உடம்பு சரியில்லைனா போய் ChatGPT தான் கேட்குறோம். கால் வலிக்குதுன்னா ChatGPT. ஓகே, ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பிளானிங் போகணுன்னா ChatGPT. எல்லாத்துக்குமே நம்ம வந்து அந்த மாதிரி நியூ நார்மல் ஆயிடுச்சு. தப்புன்னு நான் சொல்ல வரல, நியூ நார்மல் புதுசாக நம்ம வந்து அடாப்ட் ஆகிட்டோம். ஸோ அதனால் அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதுக்கும் நீங்கள் வந்து அடாப்ட் ஆகிட்டோம். ஸோ நெவர் கம்ப்ளைண்ட் த மார்க்கெட். வென் யூ டர்னிங் டு கம்ப்ளைனிங் ஜோன், நீங்கள் வந்து அடுத்து வெளியே காலியாகிட்டு போயிடுவீங்க. வென் யூர் பிளானிங் டு அடாப்ட் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அடுத்த லெவல் க்ரோத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகிறீங்க. நான் இங்கே எல்லாத்தையும் பாயிண்ட்டை சொல்லி உங்களை பயப்படுத்துறதுக்கு பதிலாக இத்தனை டேட்டாவை நான் வந்து ரிசர்ச் பண்ணி உங்கள் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு காரணம் இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் என்ன பண்ணணுன்றதை அடுத்த ஸ்டெப்பை நான் உங்களுக்கு வந்து சொல்கிறது தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ அதனால் வாட் டு டூ நெக்ஸ்ட், ஹவு டு டூ நெக்ஸ்ட், இந்த மாதிரி பாயிண்ட்டை வச்சு தான் நம்ம வந்து எப்பயுமே பேசிகிட்டு இருக்கோம். ஐ ஹோப் திஸ் பர்டிகுலர் செஷன் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. 4th பாயிண்ட், ஓகே கோச், இப்போ இந்த AI வந்து படிக்கணும்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த நான் கரெக்டாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோட் மேப் வந்து காமிக்க போகிறேன். ஓகே, இந்த ரோட் மேப் வந்து யாரெல்லாம் இந்த ஏஜென்டிக் AI சென்னை வந்து எடுத்து படிக்கணும் அப்படின்னு மாதிரி போகிறீங்களோ, ப்ரோவைட் பிரிட்ஜ்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ரோட் மேப் எந்த பேட்டர்னில் வந்து நாங்கள் வந்து இப்போதைக்கு நியூ கரிக்குலம் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம், அந்த கரிக்குலம் என்ன அப்படின்றத காமிக்க போகிறேன். ஸோ இது வந்து IT ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் உங்களுடைய ஒர்க்குள்ளே வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ப்ராப்பரான ஒரு ரோட் மேப் இந்த 2026ல. ஸோ நல்லா லிசன் பண்ணுங்க, வாங்க போகலாம். ஸோ இங்கே ஏஜென்டிக் AI ப்ரோக்ராம்னு போட்டிருக்கேன், அதில் கரிக்குலம் ரிலேட்டட் போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் இந்த ப்ரோக்ராம் அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான டெர்மினாலஜிஸ்லாம் ரொம்ப முக்கியம். ஓகே, நீங்கள் 30 days ஸ்பெண்ட் பண்ணி பைத்தன் ப்ரோக்ராமிங்கை 10 days படிக்கணும். பிகாஸ் நிறைய ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் நாளைக்கு ஒரு AI இன்ஜினியராக போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் பாருங்கள், நான் ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் சீனியர் AML இன்ஜினியர். ஓகே, அது LLM ஏஜென்ட்ஸ்லாம் தெரியணும். இது வந்து பார்த்தீங்கன்னாவே அவங்களுடைய அந்த மாடலை பில்ட் பண்ணுறதுக்குலாம் பைத்தன் இஸ் வெரி மச் மேண்டேட்ரி. இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்டைஸ் இன் பைத்தன், இது ஒன்று. ரெண்டாவது பாருங்கள், கிளாசிக்கல் ML இன்ஜினியர்ஸ் போட்டிருக்கேன். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தன் அண்ட் மிஷின் லேர்னிங் லைப்ரரி. அதான் AI வந்துருச்சு, பைத்தன் தேவைன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அடுத்து பாருங்கள், சர்வம் அப்படின்ற கம்பெனி எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. இவங்க வந்து சாவரின் AI அப்படின்ற ஒரு மாடல் வந்து எடுத்துகிட்டு வராங்க. அதாவது நம்ம ChatGPT மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்க்கு பதிலாக இந்தியா நம்மளுடைய ChatGPT வெர்ஷன் நம்ம வந்து பில்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க அவங்களோட இந்த மாதிரி ஒரு மாடல்லாம் பண்ணி இவங்க Series B ஃபண்டிங்க்கு போயிருக்காங்க. ஓகே, 1.5 பில்லியன் இவாலுவேஷனில். இதில் பயங்கரமான நியூஸ் வந்திருக்கு. அதில் நம்மளுடைய அவத்தார் நியூஸ்லாம் கூட போட்டிருக்கோம். ஸோ இதில் நான் கம்பெனியில் போயிட்டு உங்களோட கெரியர்ஸில் போய் பார்க்குறேன், ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். சி ஓப்பன் பொசிஷன்ஸ், எனிவன் இஸ் ஹேவிங் எனி கைண்ட் ஆஃப் ஸ்கில்ஸ். இங்கே போகலாம். இங்கே பாருங்கள், AI இன்ஜினியர் ஹெல்த் கேருக்கு இருக்கா, இதை நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். அதே மாதிரி அப்ளைடு AI இன்ஜினியர் சர்வம் ஏஜென்ட்ஸ் இருக்குது, இதையுமே நான் ஓப்பன் பண்ணுறேன். வேறு ஏதாச்சும் டேட்டா சயின்டிஸ்ட்னு இருக்குது, இதை ஓப்பன் பண்ணலாம். ஓகே, நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். பட் நம்ம வந்து ஓப்பன் பண்ணதை நான் காமிக்கிறீங்க பாருங்கள் என்னென்னலாம் இருக்குன்றது. ஓகே, வாட் யூ வில் டூ, ஃப்ளோ ஏஜென்ட்ஸ் ப்ராம்ப்ட் பண்ண போகிறீங்க, அவங்களோட டூலில் ப்ராம்ப்ட் பண்ண போகிறீங்க. ஓன் ஏஜென்ட் ரிலையபிலிட்டி இன் ப்ரொடக்ஷன், இது இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் 3 to 5 years ஆஃப் டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ், 2+ years ஆஃப் டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் பைத்தன் இல்லாமல் நீங்கள் உள்ளே போக முடியாது. ஓகே, எல்லா பொசிஷனுக்கும் அதுதான். பைத்தன் இல்லாமல் நிறைய பேர் நான் வந்து இண்டக்ஷன் காலில் வந்து எங்கிட்ட வந்து இந்த செஷன்லாம் பார்த்துட்டு இண்டக்ஷன் காலில் வரும்போது பைத்தன் இல்லாமல் நான் வந்து AI படிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. பைத்தன் இல்லாமல் நீங்கள் AI இன்ஜினியர் பொசிஷனுக்கு வர முடியாது. ஸோ பைத்தன் இஸ் வெரி வெரி மேண்டேட்ரி, புரியுதா? ஸோ அதுக்கப்புறமா வாய்ஸ் இன்ஜினியர்ஸ். ஓகே, வாய்ஸ் 8 to 12 years நிறையா இருக்குது. நிறைய பொசிஷன் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த AI ஆப்பர்ச்சுனிட்டி போயிருக்கு. இங்கே வரும் CI/CD பைப்லைன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். பைத்தன் ப்ரோக்ராமிங்ஸ் மேண்டேட்ரி. ஸோ இந்த மாதிரி என்னால் நிறைய உதாரணங்கள் எடுத்துகிட்டு வந்து காமிக்க முடியும். ஸோ அதனால் ஏஜென்டிக் AI ப்ரோக்ராம் அப்ரோச் பண்ணுற எல்லாருக்குமே இந்த பைத்தன் ப்ரோக்ராமிங் இல்லாமல் we are not allowing in its side. ஸோ பைத்தன் ப்ரோக்ராமிங் இருக்குது. அது நம்மளுடைய LMS பேஸ்டு லேர்னிங். ஸோ நம்ம இந்த மாதிரி யூடியூப் செஷன் எப்படி பார்க்குறீங்களோ இதே மாதிரி தான் ப்ராப்பராக கரெக்டாக தேவையான விஷயங்கள் மட்டும் உங்கள்கிட்ட டெலிவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து டீம் கூட இருப்பாங்க. ஓகே, நீங்கள் வந்து செல்ஃபாக எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேணால் ஃபாஸ்ட் பேஸ் வச்சு படிப்பீங்க. ஏதாச்சும் டவுட்னா நம்ம டீம் உங்கள் கூட இருப்பாங்க. கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு 1-on-1
எக்ஸ்க்ளூசிவ் மென்டர்ஷிப்போட வந்து பார்த்தீங்கன்னா போகும், ஹைலி எக்ஸ்க்ளூசிவ். ஸோ இஃப் யூர் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்கும். அந்த லிங்க்ல என்னோட நெக்ஸ்ட் இண்டக்ஷன் செஷனோட மீட்டிங் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்ம டீம்கிட்ட பேசி லிங்க் வாங்கி நீங்கள் வெயிட் பண்ணுங்க. ஸோ வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம செஷனுக்குள்ளே பேசிக்கலாம். ரைட். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமிங் முடிச்சுட்டு மிஷின் லேர்னிங்ல ஒரு சில டெர்மினாலஜிஸ்லாம் தெரியணும். ஒரு 6 days எடுத்து நீங்கள் இந்த டெர்மினாலஜிஸ்லாம் படிச்சுட்டு டீப் லேர்னிங்ல இந்த டெர்மினாலஜிஸ்லாம் தேவை, நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் இந்த டெர்மினாலஜிஸ்லாம் தேவை. ஸோ இப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 30 days மட்டும் ஒரு ஃபவுண்டேஷன்ஸ், ஒரு மாதம் மட்டும் ஃபவுண்டேஷன் போட்டால் போதும். சூப்பரான அந்த ஃபவுண்டேஷன் நாலேஜ் உங்களுக்கு தெரிய வந்துடும். நீங்கள் எந்த டொமைன்ல இருந்து நீங்கள் உங்கள் டொமைனுக்கு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இந்த டெர்மினாலஜிஸ்லாம் முக்கியம். ஓகே. ஸோ இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறமா, ஏன்னா இது மிஷின் லேர்னிங் டீப் லேர்னிங்ன்றதுலாம் ரொம்ப டீப்பான சப்ஜெக்ட். அவ்வளோ டீப்பாக போய் ஃபஸ்ட்டு லெவலுக்கு நீங்கள் வந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை. பட் அட்லீஸ்ட் இந்த டெர்மினாலஜிஸ்லாம் என்னென்னாச்சும் தெரிஞ்சிருக்கட்டும். ஸோ தெரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் இந்த கோர் 30 days முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஃபேஸில் என்ன பண்ணணும், NLP நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஏஜென்டிக் ஏஐ ப்ரோக்ராம். இது வந்து ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட். ஓகே. ஸோ இங்கே பாருங்க, ஒரு 32 daysல யூ கேன் ஜஸ்ட் கம்ப்ளீட். அண்ட் உள்ளர வந்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங். நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ண போகிறோம். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணும்போது உங்களுடைய ஓன் டொமைனுக்கு எப்படி ஒர்க் பண்ணுன்றது உங்கள் மைண்டு சொல்லிடும். புரியுதா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து இந்த சேல்ஸ் சிஆர்எம்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் வேற ஒரு சிஆர்எம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். ஓ ஃபைன், அப்போ இந்த சிஆர்எம்ல இப்படி ஒர்க் ஆகுதுன்னா நம்மளுக்கு இது இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்ல வந்து ஒரு சில ப்ராஜெக்ட் சொல்லி கொடுக்குறோம். ஓ இங்கே இப்படி ஒர்க் ஆகுதுன்னா டெஸ்டிங் இப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றது உங்கள் மைண்ட் வில் ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் டு யூ. அதனால நிறைய ஒவ்வொரு சாப்டருக்கும் பாருங்க, ரெண்டு ப்ராஜெக்ட் மாதிரி ஒரு 6 chaptersக்கு இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணுறதுனால யூ வில் ஹேவ் தட் எண்ட் டு எண்ட் ப்ராஜெக்ட் பேஸ்ட் நாலேஜ். ரொம்ப கிரிப்பாக இருப்பீங்க. ஸோ யூ வில் பிகம் டுமாரோ உங்களோட கம்பெனியில் கான்ட்ரிபியூட் பண்ணுறது இல்லாமல் இன்னும் அதிகமாக நீங்கள் உங்களோட மைண்ட் வந்து திங்க் பண்ண ஆரம்பிக்கும். அதை டேப் பண்ணி ஓப்பன் பண்ணி விட்றது தான் நம்மளுடைய வேலை. அது வந்து ப்ரோக்ராம்குள்ளே நடந்துடும். ஓகே ரைட். ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா இது வந்து எப்படி நம்ம வந்து ஏஐ ஒர்க் ஃப்ளோ ஆட்டோமே, N8N, மைக்ரோசாஃப்ட்டுக்குள்ள கோபைலட் ஏஜென்ட்ஸ் எப்படி பண்ணுறது, கிளவுட் கோவர்க், இதெல்லாம் வந்து இந்த பைப்லைனில் வி வில் பி லேர்னிங். அதுக்கப்புறமா கிளவுட் டிப்ளாய்மெண்ட் டூல்ஸ். இதை வந்து நம்ம எப்படி அசூர் டிப்ளாய் பண்ணி, பிகாஸ் ஜஸ்ட் வந்து மாடலை பில்ட் பண்ணி நம்ம லோக்கலில் வச்சுக்கிறது இல்லை, கிளவுட்ல டிப்ளாய் பண்ணி அங்கே எப்படி, ஏன்னா அங்கே தான் நிறைய யூசர்ஸ் வருவாங்க. ஒருத்தருக்கு நல்லா ஒர்க் ஆகும். ஒரு 10 பேர் ஆன்போர்ட் ஆயிட்டாங்கன்னா ஏஜென்ட் ஒர்க் ஆகுமா? 1000 பேர் வந்தா, 500 பேர் வந்தா, இதெல்லாம் தான் ரியல் டைம் சேலஞ்சஸ். இதையுமே நம்ம வந்து இந்த மாதிரி டிப்ளாய்மெண்ட்ல பண்ணி லாஸ்ட் ஃபேஸ்ல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இதுக்கப்புறமா இந்த மாதிரியான 1.2 crore கம்பெனிக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். 50 lakhs per அந்த மாதிரியான கம்பெனிஸ்க்கு அப்ளை பண்ணலாம். பிகாஸ் இதுதான் மார்க்கெட்ல இன்னைக்கு தேவை. எது தேவையோ அதுதான் ப்ராப்பரா கரெக்டா வந்து உங்கள்ட்ட டெலிவர் பண்ணிட்டு விட்டுருவோம். ஸோ நீங்க அடுத்து ஒரு சூப்பரான கம்பெனிஸ் போய் கான்டாக்ட் பண்றதும் அந்த மாதிரி லென்ஸ்ல திங்க் பண்ணுங்க. எடுத்ததுமே 1.2 crore திங்க் பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே இப்பதான் கெரியரை நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க, ஆர் உங்களோட ஒர்க்குள்ளார நீங்க வந்து ஏஜென்ட்ஸ்ல ஃபிக்ஸ் பண்றீங்கன்னா அந்த லைன்ல வந்து செட் பண்ணுங்க எக்ஸ்பெக்டேஷன். இப்போ எனக்குமே வந்து அந்த 75 LPன்னு சொன்னது இமிடியட்டாலாம் வரல. ஓகே, எனக்கு ஒரு 3 வருஷம் கழிச்சு தான் அந்த ஒரு நம்பர் வந்துச்சு. இப்போ நான் பெவிலின்னு சொன்னதுக்கு ஒரு 5 வருஷம் கழிச்சு தான் அவர் அங்கே போயிருக்காரு. ஸோ அதனால உங்களுடைய கோல் எடுத்ததுமே 1.2 CR வைக்கிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் இந்த ஏஐ ஃபீல்டுக்குள்ள வரணும். இந்த ஃபீல்டே உங்களை தூக்கிட்டு போகும் அந்த அளவுக்கு இந்த நெக்ஸ்ட் 4 to 5 yearsக்குள்ளே அதை நீங்கள் பார்ப்பீங்க, கண்டிப்பாக விட்னஸ் பண்ணுவீங்க. நிறைய பேர் இது வரைக்கும் விட்னஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு எது தேவையோ அதை வந்து ப்ராப்பராக படிக்கணும். ஓகே, ஸோ இனி அதுக்கு வேற ஏதாச்சும் ஃபியூச்சர் ஏதாச்சும் அட்வான்ஸ்மெண்ட் வந்திருந்தாலும் இந்த ஏஐக்கு மேலே தான் வரும். ஸோ அதனால நீங்கள் வந்து வரி பண்ணாமல் இதை கான்ஃபிடென்ட்டாக எடுத்து படிக்கலாம். ஸோ தட் யூ கேன் ஃபோக்கஸ் ஆன் யுவர் கெரியர் அண்ட் மேக் ஷூர் தட் யுவர் கெரியர் இஸ் ஸோ செக்யூர். ஓகே, என்ன மிஸ்கன்செப்ஷன் அப்படின்றத சொல்லியிருக்கேன், என்ன ரியாலிட்டி அப்படின்றத சொல்லியிருக்கேன். ஸோ நவ் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த கெரியர் பாத், ஏஐ கெரியர் பாத் இன் 2026. எந்த ரோட் மேப்பில் படிக்கணுன்றது உங்களுக்கு ப்ராப்பராக தெரிஞ்சிருச்சு. அண்ட் இது எல்லா ரோட் மேப்பும் படிக்கிறதுக்கு உங்களுக்கு 3 to 4 minutes முடிச்சிருவீங்க எல்லாத்தையுமே. புரியுதா? ஸோ அதனால அந்த மாதிரியான இந்த ப்ரோக்ராம் எடுத்து படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் கீழே இருக்கக்கூடிய லிங்க்ல நீங்கள் வந்து கிளிக் பண்ணி படிக்கலாம். பட் இந்த பைத்தன் ப்ரோக்ராமிங் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும், எனக்கு ஏதாச்சும் ஃப்ரீ மெட்டீரியல் இருக்குது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நம்ம யூடியூப்லேயே பைத்தன் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12 hours கோர்ஸ் போட்டிருக்கோம். ஓகே, ட்ரைனிங்கும் அதே மாதிரி தான் இருக்கும், என்னோட டீச்சிங்கும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த செஷனே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 45 minutes வரும். இந்த கிளாரிட்டிலாம் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக, நிறைய டேட்டாவில் வச்சு பேசுறதுக்காக. ஸோ 45 minutes வரதுனால அந்த ஒரு பைத்தன் ப்ரோக்ராமிங் நம்மளுக்கு எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் செஷனாக இருக்குன்னா பைத்தன் ப்ரோக்ராமிங் அப்படின்ற மாதிரி பைத்தன் ப்ரோக்ராமிங் ஏஐ கோச் ஜாயின் போடுங்க. ஒரு 12 hours செஷன் வரும். அதில் ஒரு 2 hours நீங்கள் தாண்டிட்டீங்க அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள். உங்களுக்கு அந்த ப்ரோக்ராமிங்ல புரிஞ்சிடும்ன்ற மாதிரி தான் அர்த்தம். ஓகே ரைட். ஸோ இப்போ 4th பாயிண்ட் புரிஞ்சிருச்சு. 5th பாயிண்ட், கேன் யூ பிகம் ஏ இன்ஜினியர் வித்தவுட் டேட்டா சயின்ஸ் அப்படின்ற அந்த ஒரு கிளாரிட்டி கொடுக்க போறேன். வாங்க. ஸோ இவங்க தான் நம்மளுடைய ஏ இன்ஜினியரிங் டீம். ஸோ 50-50, அதாவது உங்களோட கொஸ்டின் பார்த்துக்கோங்க, கேன் யூ பிகம் ஏ இன்ஜினியர் வித்தவுட் டேட்டா சயின்ஸ்? 50-50. பிகாஸ் ஏ இன்ஜினியர்ன்றப்ப உங்களுக்கு ஒரு சில ஜாப் டெசிக்னேஷன்ஸில் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, அதில் எல்லா மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அப்படின்ட்டு டெக்னிக்கல் எல்லாத்தையுமே கேட்க மாட்டாங்க. அவங்க கம்பெனிக்கு என்ன தேவையோ, அதாவது இந்த 1CR இதுலேயே பாருங்க, இதுலேயே ஏ இன்ஜினியர் தான் போட்டிருக்காங்க. இங்கே எங்கேயாச்சும் டீப் லேர்னிங்னு போட்டிருக்காங்களா? டீப் லேர்னிங்ன்றது எங்கேயுமே போடலை. ஓகே, பட் என்னென்ன தேவை அப்படின்றது போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான். பட் இன்னொரு கம்பெனி பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங்னு போட்டிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா
மிஷின் லேர்னிங் பாருங்க, நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்னு போட்டிருப்பாங்க. ஸோ அதனால தான் 50-50 இன்ஜினியர்ன்றது பொசிஷனாக இருக்கலாம். பட் நீங்கள் வந்து கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்பெனிஸ் ஃபுல்லாக கேட்டிருப்பாங்க, ஒரு சில கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எது அவங்களுக்கு தேவையோ அதான் போட்டிருப்பாங்க. அதனால சேஃப்டி டிப்ஸ் என்னன்னா, டோன்ட் ஸ்கிப் த ஃபண்டமெண்டல்ஸ். நான் அந்த 30 டேஸ்க்குன்னு ஒரு பிளான் போட்டிருக்கேன்ல, அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னாவே நீங்கள் எந்த கம்பெனியில் வேணாலும் இன்ஜினியராக நீங்கள் வந்து ஆயிடலாம். புரியுதா? ஸோ அதனால தான் அந்த ஃபவுண்டேஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக கரெக்டாக கேர்ஃபுல்லாக வி ஹவ் கியூரேட்டட் த கரிக்குலம் இன்சைட். ஓகே ரைட். இப்போ இந்த கொஸ்டினுக்கு உங்களை கான்செப்ட் புரிஞ்சிச்சு. 5th கொஸ்டின், வாட் கைண்ட் ஆஃப் இன்ஜினியர் டஸ் த மார்க்கெட் வாண்ட் அப்படின்ற அந்த பாயிண்ட் எடுத்துட்டு போகிறேன். வாங்க போகலாம். The market is looking for builders, not just people who only consumes AI. Consumes என்ன? Claude, ChatGPT இதெல்லாம் நீங்கள் வந்து ப்ராம்ப்ட் போட்டு அவங்களோட AI கன்சியூம் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் இப்போ வேர்ல்டு மார்க்கெட் எப்படி போயிட்டு இருக்குன்னா, அவங்களுக்கு உண்டான மாடலை அவங்க பில்டு பண்ணுறதுக்காக தான் மார்க்கெட்டில் வந்து அதிகமாக இந்த AI இன்ஜினியர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நிறைய டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. அதுக்குண்டான ஒரு ரிப்போர்ட் காமிக்கிறேன் பாருங்கள். Postings in the data analytics and AI bucket grew from 1673 to 2443 over the last 1 year. This is a straight 46% jump and the only IT category witnessed to growth at all. அப்படின்றது உங்களுக்கு வந்து இங்கே விட்னஸாக இருக்குது. 46% ரெக்குயர்மெண்ட். இது வந்து ஃப்ரெஷர்ஸாக இருக்கட்டும் எல்லா கேட்டகரியிலேருந்து இருக்குது. ஸோ அதனால் எக்ஸ்கியூஸ் சொல்லாமல் எப்படி வந்து மார்க்கெட் போகுது அப்படின்ற இந்த ரிப்போர்ட்டை பற்றி உங்களுக்கு அந்த மாதிரி எவிடன்ஸோட நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். புரியுதா? ஸோ அதனால் இந்த மார்க்கெட் என்ன பார்க்குறாங்கன்ற ஒரு சில 3 ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து நான் காமிச்சோம். ரைட். ஸோ த மார்க்கெட் இஸ் லுக்கிங் ஃபார் பில்டர்ஸ், நாட் ஜஸ்ட் பீப்புள் ஹூ ஒன்லி கன்சியூம்ஸ் AI. அதுக்குன்னு நான் ChatGPT யூஸ் பண்ணாதீங்க, Claude யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்ல வரல. நீங்கள் ப்ரீமியம் சப்போர்ட் எடுத்து யூ கேன் டெஃபினெட்லி யூஸ். பட் வென் யுவர் கோல் இஸ் டு திங்க் லைக் அன் AI இன்ஜினியர், திங்க் லைக் இந்த மாதிரியான சிஸ்டமாக திங்க் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி கான்செப்ட்ஸை படிச்சுட்டு வரணும் அப்படின்றது தான் பாயிண்ட். பிகாஸ் எனக்கு யார் வேணால் ஜஸ்ட் NITல ஒரு ஒர்க் ஃப்ளோ பண்ணிட்டு AI எக்ஸ்பர்ட் ஏஜென்ட்னு சொல்லிட்டு LinkedInல போட்டுக்கலாம். பட் இந்த மாதிரி ஒரு மாடலுக்கு பின்னாடி என்ன மாதிரியான கன்ஸ்டன்ட்ஸில் வச்சு டு வி டெவலப் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு இன்ஜினியரிங் மைண்ட் செட் வந்தால் தான் அடுத்த லெவல் ஆஃப் அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு அந்த டீமை லீட் பண்ணக்கூடிய மேனேஜர்ஸ்க்கு அதிகமான ஸ்கோப் இன்னைக்கு இருக்குது. புரியுதா? ஸோ அப்போ என்ன தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், எக்ஸ்பெக்டேஷன்ஸ், சால்வ் பிஸ்னஸ் ப்ராப்ளம், ஓகே, பில்ட் AI அப்ளிகேஷன்ஸ், இன்டகிரேட். அதாவது பில்ட் AI அப்ளிகேஷன்ஸ்னா ஜஸ்ட் நம்ம அந்த டூல்ஸை யூஸ் பண்ணி பில்ட் பண்ணுறது இல்லை. ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த AI டூல்ஸை பேக் எண்டில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து நம்மளுடைய கஸ்டமாக நம்மளுடைய இந்த டூல்ஸை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அதான் போட்டிருக்க பாருங்க, இன்டகிரேட் APIs and LLMs, பில்ட் AI ஏஜென்ட்ஸ், டிப்ளாய் சொல்யூஷன்ஸ், கம்யூனிகேட் எஃபெக்டிவ்லி. ஓகே, அதுக்கு நம்ம வந்து ப்ராஜெக்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கம்பெனியுமே ChatGPT உள்ள API வைக்காமலாம் கிடையாது. API யூஸ் பண்ணி நம்மளுடைய கம்பெனிக்கு நம்ம ஒரு செக்யூர்டான ஒரு அப்ளிகேஷன் வந்து பில்ட் பண்ணணும். அந்த செக்யூர்டான அப்ளிகேஷன்ஸில் நிறைய கிளைண்ட்ஸ் வந்து ஆன்போர்ட் ஆகணும். அதுக்கு பயங்கரமான சப்போர்ட் கொடுக்கணும். சப்போர்ட் கொடுக்கும்போது இப்போ பெரிய ஒரு சில ப்ராப்ளம்லாம் வரும், அதுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கணும். அந்த மாதிரி நிறைய இஷ்யூ டிக்கெட்ஸ் ரைட்ஸ் ஆகும். இந்த மாதிரி ஆனால் முன்னாடியே நடக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை ப்ரொஆக்டிவாக நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி இந்த மாதிரி நிறையா கேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே போகணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் AI இன்ஜினியராக ஆகுனீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஸ்கில் செட்ஸில் நீங்கள் வந்து ப்ராப்பராக ட்ரெயின் ஆகி ஜஸ்ட் நான் ஒரு 4 அல்கோரிதம் எனக்கு தெரியும், 4 டெக்னிக் மட்டும் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு போகிறத விட இந்த மாதிரியான மைண்ட் செட்ஸில் நான் இத்தனை பிஸ்னஸ் ப்ராப்ளம் நான் வந்து சால்வ் பண்ணியிருக்கேன், இத்தனை அப்ளிகேஷன்ஸை இந்த மாதிரியான பெயின் ஃபேக்டருக்கு நான் வந்து சால்வ் பண்ணி டெலிவர் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வச்சு நீங்கள் பேசும்போது தட் இஸ் கோயிங் டு ஆக்சுவலி ஒர்க். ஓகே, உங்களுக்கு வந்து இப்போ புரியுது நான் நம்புறேன். ரைட். ஸோ இப்போ நம்மளுடைய 6th பாயிண்ட், ஃபியூச்சர் ஸ்கோப் ஆஃப் AI இன்ஜினியரிங் அப்படின்றதுக்கு லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் திஸ் பர்டிகுலர் செஷனுக்கு நான் உங்களுக்கு தான் எடுத்துகிட்டு போக போகிறேன். வாங்க. ஸோ அகெயின் நான் இந்த பாயிண்ட்டே நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். 1.2 CR அப்படின்றது இது என்றைக்கோ வந்தது கிடையாது. ஜஸ்ட் ஒரு 2 வீக்ஸுக்கு முன்னாடி வந்து இந்த ஜாப் போஸ்ட்டை தான் நான் வந்து காமிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 to 12 years. ஓகே, ஸோ ஜாப் போஸ்ட் தான் காமிக்கிறேன். அடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அடுத்த ஒரு ஜாப் போஸ்ட், இது வந்து ஜஸ்ட் 1 டேக்கு முன்னாடி வந்திருக்கிறது. அடுத்து இது 1 வீக்குக்கு முன்னாடி வந்திருக்கிறது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது சர்வமே இன்னைக்கு வந்து போட்டிருக்கிறது. ஓகே, AI இன்ஜினியர்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீல்டுக்குள்ளே ஒன்ஸ் வந்ததுக்கப்புறமா க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் ஸ்கோப் ஆஃப் ஃபியூச்சர் ஸ்கோப் ஆஃப் AI இன்ஜினியரிங் என்ன அப்படின்றது உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் உங்களுக்கு என்ன இருக்குன்னா, உள்ளே வந்ததுக்கப்புறம் க்ரோ ஆகின்றது எல்லாத்துக்குமே தெரியும் கோச், பட் எப்படி உள்ளே வருது, கால்ஸே வரமாட்டேங்குது, நானும் தான் படிச்சிருக்கேன், இந்த மாதிரி பல பாயிண்ட்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருந்தாலும் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் படிச்சிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நம்பிக்கை இருந்தாலும் எப்படி நீங்கள் இன்றைக்கி ஜாப் மார்க்கெட்டில் வந்து உங்களோட ரெஸ்யூமே எடுத்து கொண்டு போய் காமிக்கணும், எப்படி போர்ட்ஃபோலியோ எடுத்து ஷோ பண்ணணும் அப்படின்றதுக்கு பல டெக்னிக்ஸ் இருக்குது. ஓகே, இந்த சேனல் எதெல்லாம் ப்ரூவ் பண்ணியிருக்குன்னா ப்ரோக்ராமிங்னாவே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததை உடச்சி தள்ளியிருக்கோம்.
ஓகே. செகண்ட் பாயிண்ட், ஃப்ரெஷர்ஸ் வந்து டேட்டா சயின்டிஸ்ட் ஆக முடியாது, இன்ஜினியர்ஸ் ஆக முடியாதுன்னு சொல்லக்கூடிய இடத்துல அதெல்லாம் ஆக்கி நிறைய பேர்த்து நம்மளோட சேனலில் பாட்காஸ்ட்டை எடுத்து நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ மார்க்கெட் எதெல்லாம் பண்ண முடியாதோ அதை நம்ம எடுத்து பண்ணி நான் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். as a company we are doing it. அந்த ஒரு விஷயம் எடுத்து நம்ம போகிறதுனால I don't want anybody to think in this particular line or drop any kinds of comments. நானும் தான் இவ்வளோ ட்ரை பண்ண வேலை கிடைக்கல, இந்த மாதிரி வீக் மைண்ட் செட் இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் I am not expecting in the comment section. உங்களுக்கு ஒரே ப்ராப்ளம் தான், உங்களுக்கு கரெக்டாக கோச் பண்ணக்கூடிய டீம் கிடைக்கல. அப்படி டீம் கிடைச்சிருச்சு அப்படின்னா அவருக்கு இது வரைக்கும் உங்கள் கூட இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களால ஆயிருக்க முடியும். பிகாஸ் the goal what we are having in our mind when we train somebody is that we wanted to travel with every individual until their dream is achieved. ஒருத்தவங்க உள்ள வந்துட்டாங்கன்னா அவங்க கூட ட்ராவல் பண்ணி அவங்களோட கோல் அச்சீவ் ஆகிற வரைக்கும் எங்களோட ஜேர்னி அவங்க கூட போய்கிட்டே இருக்கும். தட் லெவல் டெப்த் இருக்கும். இட்ஸ் நாட் லைக் 4 months ஆஃப் ட்ரைனிங், 6 months ஆஃப் ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் விட்டுட்டு போம் அப்படின்ற மாதிரி எங்களோட ட்ரைனிங் ஸ்ட்ரக்சர் இல்லாததுனால தான், நிறைய பேர் அப்படி வச்சு அனுப்பிச்சு விட்டுறதுனால தான் இங்கே பிரச்சனையே. புரியுதா? ஸோ அதனால் ஒருத்தர் உள்ளே வந்துட்டாருன்னா we have to protect them. ப்ரொடெக்ட் பண்ணி அவங்கள வந்து கடைசி அவங்களோட ட்ரீமுக்கு எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் we will be traveling. ஸோ அதனால தான் இவ்வளோ ரிசல்ட்ஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக we are able to do. இப்போ லாஸ்ட் மந்த் கூட ஒரு ஃப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா 5 LPAக்கு ஒரு கம்பெனிக்கு போயிருக்காரு. இந்த மாதிரி பல டேட்டாஸ் என்னால் காமிக்க முடியும். கொஞ்சம் மெச்சூர்டாக திங்க் பண்ணிங்க அப்படின்னா நான் சொல்கிறதுல உண்மையா பொய்யா அப்படின்றது உங்களாலேயே ஜட்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஐ ஹோப் வாட் எவர் ஐ ஸ்போக் டில் நவ் இஸ் மீனிங்ஃபுல் ஃபார் யூ. ஓகே ரைட். ஸோ இப்போ இந்த 6 பாயிண்ட்லேருந்து ஒரு முக்கியமான ஒரு டேக் அவே பாயிண்ட்டை கொடுத்து இந்த செஷன் வந்து முடிக்க போகிறேன். வாங்க. Consumers uses AI. Builders creates a powerful solution. அது பிஸ்னஸ்க்கு இம்பாக்ட் பண்ற மாதிரியான பவர்ஃபுல் சொல்யூஷனை they will build. Okay. So if your goal is to become the builder, AI engineering is your path. If your goal is to be just the consumer, AI engineering is not your path. If your goal is to just use AI and just get some kind of responses, AI engineering is not your path. புரியுதா? உங்களுடைய கரண்ட் ஒர்க்லையும் நீங்கள் ஏஐ ஃபிக்ஸ் பண்ணணும்னா நான் காமிச்சு இந்த ரோட் மேப்பில் நீங்கள் ப்ராப்பராக ஒரு 3 to 4 minutes மட்டும் ஃபோக்கஸ். ஏன்னா நம்ம வந்து 2 years எடுத்து நம்ம வந்து பிஜி பண்ணுறது இல்லை, 5 years எடுத்து பிஹெச்டி பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் ஒரு 3 to 4 months ஃபார் யுவர் கெரியர் நீங்கள் ப்ராப்பராக ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய கெரியரை நீங்கள் பயங்கரமாக செக்யூர் பண்ணிக்கலாம். நீங்கள் அடுத்த லெவலுக்கு பயங்கரமாக குரூவ் ஆகலாம். இதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக நானும் சொல்கிறேன், பைத்தன் ப்ரோக்ராமிங் இல்லாமல் we will never take anybody in. ஸோ இன்கேஸ் அந்த பைத்தன் ப்ரோக்ராமிங் எப்படி இருக்கணும்னு சொன்னால் நம்ம சேனல்லே வீடியோ இருக்குது, ஒரு 2 to 3 hours பாருங்கள். புரிஞ்சது அப்படின்னா ஜஸ்ட் இமீடியட்லி மேக் an enquiry and then you can just நீங்கள் வந்து ப்ரோக்ராம் டீட்டெயில்ஸ் கேட்டு அதுக்கப்புறமா ஆன்போர்ட் பண்ணிக்கலாம். புரியுதா? ரைட். ஸோ தட்ஸ் ஆல் விச் ஐ வாண்டட் டு கன்வே டு யூ ஆல் த்ரூ திஸ் பர்டிகுலர் வீடியோ. ஸோ இந்த செஷனில் நம்ம என்னென்னலாம் பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்ற ஒரு குவிக் சம்மரி பார்த்துட்டு இந்த செஷன் முடிச்சிடலாம். இந்த செஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஒரு பாயிண்ட்டை நான் சொல்லியிருந்தேன், 1.2 crore per annum அப்படின்றது இதை வந்து கிளிக் பைட்டா ரெகுலேட்டிவ் அப்படின்றது. இதுக்குண்டான பதில் உங்களுக்கே இப்போ வந்து தெரியும். செகண்ட், கேன் AI ப்ரொஃபஷனல்ஸ் ரியலி earn this much? பதில் உங்களுக்கு தெரியும். இதெல்லாமே உங்களோட salary and authenticity பற்றின கேள்வி. தேர்ட் கொஸ்டின், ஆர் AI engineering, data science and machine learning engineering the same? இது எல்லாமே ஒரே டேர்ம்ஸில் இருக்குது. பட் இது படிக்கிறதுக்குண்டான சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே எந்தெந்த இடத்துல காமனாலிட்டிஸில் வரும், எதை படிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட்டுமே நான் உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன். கேன் ஐ பிகம் AI engineer without data science? அதுக்குண்டான கிளாரிட்டியும் எஸ்ன்னு சொல்லியிருக்கேன். பிகாஸ் 50-50. ஒரு சில கம்பெனிஸ் டீப்பாக கேட்பாங்க, ஒரு சில கம்பெனிஸ் கேட்க மாட்டாங்க. அப்படி நீங்கள் எப்படி செக்யூர் பண்ணிக்கிறதுக்கு என்ன ரோட் மேப் அப்படின்ற அந்த 30 days ட்ரைனிங் பிளானை வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்கேன். வாட் கைண்ட் ஆஃப் AI engineer does the market want? அப்போ AI engineer மார்க்கெட்டுக்கு வந்து எப்படிப்பட்ட ஸ்கில்ஸ்லாம் தேவை அப்படின்ற அந்த பாயிண்ட்டையும் நான் உங்களுக்கு வந்து நான் காமிச்சிருக்கேன். 6th பாயிண்ட்டாக வாட் ஸ்கில்ஸ் டூ ஐ நீட் டு லேர்ன்? கம்ப்ளீட் ரோட் மேப்பையும் உங்களுக்கு காமிச்சாச்சு. ஸோ இதெல்லாம் தான் உங்களோட கெரியர் ரிலேட்டட் ரோல்ஸ் அண்ட் டவுட்ஸ்க்கு இருந்த கொஷின்ஸ். அண்ட் லாஸ்ட்டாக உங்களுக்கு நான் சொன்னது, டஸ் திஸ் கெரியர் ஸ்டில் ஹாவ் அ ஃபியூச்சர் ப்ரொஜெக்ஷன்ஸில் எப்படி இருக்குன்றதுக்கு நான் அந்த ஆர்டிக்கல் எடுத்து காமிச்சேன் உங்களுக்கு. அண்ட் நிறைய ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸில் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்றதையும் காமிச்சிருக்கேன். எவ்வளோ சேலரி ரேஞ்ச் இருக்கும் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த 45 minutes ட்ரைனிங் செஷன் மூலமா நம்ம வந்து தெரிஞ்சிருக்கோம். ஓகே. ஸோ இந்த செஷன் கடைசி வரைக்கும் வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுக்குறேன்னு நான் ப்ராமிஸ் பண்ணேன். இந்த கிளாரிட்டி அண்ட் டைரக்ஷன் அதை நான் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கு அப்படின்னா ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி தான் யூஸ்வலி ஐ கீப் மை லாங்குவேஜ். அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கா இல்லையா அப்படின்றது ஜஸ்ட் டேக் 2 minutes டைம் அண்ட் தென் ட்ராப் யுவர் கமெண்ட்ஸ் கீழே. ஸோ தட் ஐ வில் கெட் டு நோ வெதர் இவ்வளோ டீப்பாக இந்த மாதிரி இவ்வளோ ப்ரூஃப்ஸ் பேக்டாக உங்களுக்கு வந்து காமிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில அமௌண்ட் ஆஃப் எஃபர்ட் அண்ட் எனர்ஜி ஐ எம் ஸ்பெண்டிங். உள்ளார கோர்ஸ்க்கு உட்காந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதையும் இதையும் பார்க்குறது ரொம்ப ஐம் ஜஸ்ட் மேனேஜிங் லாட். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இப்போதைக்கு, பிகாஸ் இதையும் உட்காரணும் நம்மளுடைய உள்ளார கோர்ஸ்லேயே உட்காருன்னு சொல்லும் போது. பட்
we are managing somehow. பட் உங்களோட மோட்டிவேஷன் தான் எல்லா வீடியோஸ்க்கு கீழேயும் நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் பார்த்துருக்கிறவங்க ஒரு 2 நிமிஷம் எடுத்து நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணிலாம் போடுறீங்க. அதனாலேயே we are coming it up. நானும் இங்கே வந்துட்டு இருக்கேன், இந்த மாதிரி வேல்யூஸ்லாம் ஷேர் பண்ணலாம், கரெக்டாக கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி என்னென்னலாம் உங்களுக்கு வந்து கொடுக்க முடியுமோ we are definitely trying it our best. உள்ளர ஏதாச்சும் ப்ராப்பராக குவாலிட்டியாக கொடுக்க முடியுமோ, இன்னும் எல்லா இடத்துலையும் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் we are doing it. So anyway, what we are requesting is இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா just take 2 minutes of your time and then drop your comments in the comment section without fail. ஓகே, அடுத்த வீடியோவில் வேற இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் எடுத்து ரெக்கார்ட் பண்ணி படிக்கலாம். அது வரைக்கும் this is your A Coach John signing off. Bye.